மாதவிலக்கு காலத்தில் பெண்களோடு உறவு கொள்வதை தவிர மற்றபடி எப்போதும் போல பெண்கள் நடந்து கொள்ளலாம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நூல் முஸ்லிம். நான் மாதவிலக்கு காலத்தில் பானங்களை அருந்துவிட்டு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தருவேன். அதை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் வாய் வைத்த இடத்தில் அதே இடத்தில் தங்களது வாயை வைத்து அருந்தி இருக்கின்றார்கள். இன்னும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் மாதவிடாய்க்காரியாக இருக்கும் பொழுது என் மடியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாய்ந்து கொண்டு குர்ஆனை ஓதியிருக்கின்றார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், மஸ்ஜிதிலிருந்து தொழுகை விரிப்பை எட்டி எடுத்து தருமாறு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் என்னிடம் சொன்னார்கள். நான் மாதவிடாய்க்காரியாயிற்றே என்று கூறினேன். அதற்கு மாதவிடாய் கையில் ஒட்டியிருப்பது இல்லை என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதுபோல இன்னும் பல ஹதீஸ்கள் இருக்கின்றன. அதல்லாமல் மாதவிடாயுடைய காலத்தில் பெண்கள் தொழுகக்கூடாது, நோன்பு வைக்கக்கூடாது, குர்ஆன் ஓதக்கூடாது, மஸ்ஜிதில் நுழையக்கூடாது. இந்த பருவத்தில் விடுபட்ட தொழுகையை கலா திரும்ப தொழுக வேண்டியது இல்லை. ஆனால் நோன்பை கலா செய்ய வேண்டும் என்பது மார்க்க விதியாகும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மாதவிடாய் பெண்ணும் பெருந்தொடக்கு உள்ள பெண்ணும் குளிக்க வேண்டி வரும் காலங்களில் குர்ஆனில் எதனையும் ஓதக்கூடாது. அறிவிப்பவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் திர்மிதி. உங்கள் மனைவியர்கள் உங்களுடைய விளை நிலம் போன்றவர்கள். ஆகவே உங்கள் மனைவியரிடம் நீங்கள் விரும்பும் எந்த முறையிலும் கூடலாம். மனைவியரோடு உறவு கொண்டு சந்ததிகளை ஈன்றெடுப்பது அல்லாஹுடைய பக்திக்கு விரோதமானதல்ல. இருந்தாலும் மறுமையில் நீங்கள் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறீர்கள். ஆகவே மறுமைக்காக இப்போதே செயலாற்றுங்கள் என்று அல்லாஹ் உணர்த்துகின்றான். மனைவியர்களை விளை நிலத்திற்கு ஒப்பிட்டு கூறியதன் மூலம் நமக்கு ஒரு அறிவுரையை அல்லாஹ் கூறுகின்றான். உங்களுக்கு சொந்தமான விளை நிலத்தில் மட்டுமே நீங்கள் பயிர் செய்ய முடியும். நீங்கள் பயிரிட்ட தானியத்தை மட்டுமே அறுவடை செய்ய முடியும். இதைப்போல உங்களுக்கு சொந்தமான மனைவியோடு மட்டுமே நீங்கள் உறவு கொள்ள வேண்டும். தவறான வழியில் ஆசைகளை பூர்த்தி செய்ய முயலக்கூடாது என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறியிருக்கின்றான். விளை நிலம் நல்லதாக இருந்தால்தான் முளையும் பயிரும் பலமானதாக இருக்கும். எனவே மார்க்கப்பற்றும் நல்ல ஒழுக்கமும் கல்வி அறிவும் மிகுந்த பெண்களையே நீங்கள் மனைவியர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் பிறக்கும் குழந்தையும் நல்லதாக இருக்கும், அறிவும் ஒழுக்கமும் மிக்க ஒரு செயல் வீரனாக வளரும் என்று இந்த ஆயத்துக்களின் மூலம் அல்லாஹ் நமக்கு அறிவுரை தருகின்றான். மேலும் குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனங்களின் தப்சீரையும் விவரமாக தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நமது மற்ற பயான்களையும் பார்த்து பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜஸாக்கல்லாஹு ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.